சுவடு நேயர்களே, அன்பு வணக்கங்கள். காலை பொழுதைப் போலவே இப்பொழுதும் நாம் பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி தான் ஒரு காணொலியை வழங்குகிறோம். அதாவது பரந்தூர் விமான நிலைய நடவடிக்கைகள் கைவிடப்படுகிறது, அந்த நிலையம் வராது, அந்த நிலையம் கைவிடப்படுகிறது என்று விஜய் அறிவித்திருப்பது அவர் ஆட்சிக்கு வந்த 100 நாள் செய்யக்கூடிய ஒரு எதிர்மறையான ஒரு தவறான நடவடிக்கை. இந்த தவறான நடவடிக்கையை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கான காரணங்கள் என்ன? இன்று தமிழகம் எல்லா மாநிலங்களையும் விட நன்றாக வளர்ந்திருக்கிறது. இந்த வளர்ந்த தமிழகத்தின் பொருட்கள் ஏற்றுமதி ஆக வேண்டும். அதற்கு கார்கோ விமானங்கள் வந்து செல்ல வேண்டும். இப்பொழுதுள்ள விமான நிலையம், தாம்பரம் விமான நிலையம் பயணிகளை வேணால் தாக்குப்பிடிக்க முடியும். ஆனால் கார்கோ விமானங்கள் வருவதற்கோ போவதற்கோ விசாலமான இட வசதியும் ரன்வேயும் இல்லை. அதற்காகத்தான் இந்த 2வது விமான நிலையம். நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்கள் 2வது விமான நிலையம் தேவை என்று. இப்பொழுது இதை தடுத்தால் இன்னும் 10 வருஷம் ஆகும். முடிவெடுக்கவே 10 வருஷம் ஆகும், இந்த நிலைக்கு வரவே. ஆக அதுக்கப்புறம் கட்டி முடிக்க ஒரு 5 வருஷம் ஆகும். ஆக 15 வருஷம் கழித்து தான் இன்றொரு ஒரு நடவடிக்கைகள் முயற்சி பெறும். அதுபோல் நீங்கள் அந்த நேரத்தில் ஆட்சியில் இருப்பீர்களா இல்லையா என்பது உங்களே நினைத்து பாருங்கள். அதெல்லாம் நடக்கக்கூடிய உங்கள் கண்ணுக்கு முன்னால் இந்த விமான நிலையம் வருவதுதான் உங்களுக்கு பெருமை, உங்களுக்கு நல்லது. இதனால் விவசாயிகளுக்கு, நீங்கள் எந்த விவசாயிக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அப்படி நினைத்த நேரத்திலேயே, அந்த விவசாயிகளை சந்தித்த நேரத்திலேயே நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் நீங்கள் சரியான அரசியல்வாதி. அன்றே நடவடிக்கை எடுத்திருக்கலாம், அன்றே அரசாங்கத்தை சந்தித்து பேசியிருக்கலாம், போர்க்கொடி தூக்கி இருக்கலாம், அல்லது போராட்டங்கள் நடத்தியிருக்கலாம், அல்லது நீதித்துறையில் சென்று முறையிட்டு வழக்குகள் தொடர்த்தியிருக்கலாம். இதையெல்லாம் செய்திருந்தால் இத்தனை பெரிய கால விரயம் ஏற்படாது. இப்பொழுது மீண்டும் கால விரயம் ஆகப் போகிறது. நமது பக்கத்து மாநிலங்கள்லாம் நமக்கு பின்னால் இருந்ததெல்லாம் அவர்கள் மற்ற வழியிலெல்லாம் பின்னால் தான் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இந்த விமான நிலையத்தில் முன்னாடி இருக்கிறார்கள். அவர்கள் மற்ற தொழில்களும் பெருக ஆரம்பித்துவிடும். நாம் நமது தொழில்களில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படவே போகிறது. இந்த முடிவு சரியல்ல என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இதை மாற்றத்தான் வேண்டும். நீங்கள் மாற்றினால்தான் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அதற்கு முக்கியமாக ஜெயலலிதா எப்படி சேது சமுத்திர திட்டத்தை ராமர் பாலம் என்று சொல்லி கேஸ் போட்டு தடுத்தார். அவரை எதிர்க்கட்சியில் இருக்கும்போது தடுத்தார். ஆனால் அது பெரிய கெட்ட பெயரை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. சரி, வரலாற்றில் அவருக்கு கெட்ட பெயர் தான். அந்த திட்டமத்தம் செயல்பட்டிருந்தால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் இன்று எங்கேயோ போயிருக்கும், பெரிய நிலையை அடைந்திருக்கும் என்பதை அதை போலத்தான் நீங்களும் தவறான முடிவை ஆட்சிக்கு வந்து எடுக்கிறீர்கள். இந்த தவறான முடிவால் உங்களுக்கு கெட்ட பெயர் தான் வரும். ஆகவே திருத்திக் கொண்டு பரந்தூர் விமான நிலையத்தை செயல்பட ஆரம்பிக்க